வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு தற்போது எப்படி இருக்கு? நாங்கள் சொன்ன கோட்பாட்டுக்கு அமைவாக நாங்கள் செயற்படுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படியாக செயல்படுகிற போது எங்களுடைய காலை வார வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக எவராவது செயற்பட்டால் நாங்கள் முட்டாள்களை போல தலையை சொல்லி கொண்டு இருக்க போறது இல்லை. நாங்களும் அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுப்போம். ஏனென்றால் அரசாங்க கட்சிக்கு பாரிய தோல்வி வடகிழக்குல, விசேஷமாக வடக்குல பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட மிக கணிசமான அளவு குறைந்த வாக்கு கிடைத்திருக்கிறது. அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆகையினால பெருவெற்றி ஈட்டிய இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான சபைகளை நிர்வகிக்கிறதை தடுப்பதற்கு ஆளுங்கட்சியில இருந்து பலவிதமான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதில் ஒரு அம்சமாக கூட இருக்கலாம் மற்றவர்களை ஒன்று சேர்த்து எங்களை விட கூட ஆசனங்களை காட்டுவது. அப்படி காட்டினால் எங்களுடைய நாங்கள் நிர்வகிக்கிற சபைகளோட எண்ணிக்கை குறையும். இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு அடுத்ததாக நாங்கள் அன்றாட இடத்துல நாட்டில் 35 சபை என்று சொன்னாலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு 14-15 சபைகள் இருக்கு. ஆகவே நாட்டிலேயே 2வது எண்ணிக்கையான சபைகளை ஆளக்கூடிய வல்லமையை தமிழரசு கட்சி பெற்றுவிட்டது. அதை கொஞ்சம் அடக்கி வைக்க வேணும் என்ற எண்ணத்தோடு பலர் செயற்படுகிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாகவும் இருக்கும். எங்களை விட கூடுதலான ஆசனங்களை வேறு விதங்களில் காண்பிக்கிறதுக்கான முயற்சிகள். ஆகவே அரசாங்கத்திலே இந்த சூழ்ச்சிகள் எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதை முறியடிக்கிறதுக்காக நாங்கள் எதுவும் செய்ய வேண்டியிருந்தால் செய்வோம். ஆனால் சபைகளில் ஆட்சி அமைக்கிறது இல்லை எங்களுடைய இலக்கு. தமிழ் மக்களுடைய விடுதலை தான் எங்களுடைய இலக்கு. தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி நாங்கள் நகருகிற போது நாங்கள் உண்மைத்தன்மையோடு தான் நகர்வோம். மற்றவர்களோட கவடத்தனமாக மற்றவர்களை விழுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயற்பட போறதில்லை.